இயேசுவுக்கே புகழ். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றுக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அதுதான் நம்ம என்னன்னா தூய ஆவியானவர். தூய ஆவியானவரை யார்கிட்ட பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம பிதாவான தேவனிடத்தான் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நம்ம நிறையா ப்ரேயர் மீட்டிங் போவோம், அங்கே ஹோலி ஸ்பிரிட்டால் நிரப்பப்படுவாங்க. நம்மளும் கூட ஆண்டவருடைய ஆவியால் நிரப்பப்பட்டிருப்போம். ஆனால் அந்த தூய ஆவியானவரை எல்லா டைமும் நம்மளால் ஏன் தக்க வச்சு கொள்ள முடியலைன்னா, நம்ம இந்த உலகத்துக்குள்ளே போகும்போது பாவ சூழலுக்குள்ளே தள்ளப்படும் போது அந்த ஆவியானவர் துக்கப்பட்டு போயிடுவாங்க. அப்போ ஆவியானவரை யாருக்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கீ என்னன்னா பிதாதான். அதை 2 வசனத்தில் ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்துறாரு. இன்னொரு வசனம் என்னன்னா லூக்காஸ் நற்செய்தி 11:13. தீயோராகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள், அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த தூய ஆவியானவர் உங்க கூட தங்கி இருக்கணும்னா நீங்க எப்பவுமே தேவாதி தேவன்கிட்ட பிதாட்ட கேளுங்க. நீங்கள் முஸ்லீம்ஸ் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப செழிப்பாக இருப்பாங்க. என்ன காரணம்னா அவங்க அல்லாவை கூப்பிடுவாங்க, அதாவது நம்ம பிதாவான தேவனை கூப்பிடுவாங்க. அதனால பிதாவான தேவன் என்ன செய்வார்னா தூய ஆவியானவரை அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு வழியில் ஞானத்தின் ஊற்றாய் இருந்து அவங்கள தப்பி போகாதபடி பாதுகாத்து கொள்றாரு. அப்போ பிதாவான தேவன்கிட்ட இருக்கிற நிறைய குவாலிட்டிஸ் என்ன? அப்போ நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஆவியின் கனிகள், அன்பு, நீதி, இரக்கம், பொறுமை, நிறைய ஆவியின் கனிகள் இருக்கு. ஆனால் அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் என்ன நடக்குங்கிறதுக்கு யாத்ராகமம் 35ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தில் பாருங்க, ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு பாருங்க. கூருடைய பையனான அந்த பெட்சலேயை பற்றி பேசும்போது சொல்றாரு பாருங்க, ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தையும் உண்டாக்குமாறு அவர் மேல இறை ஆவியை அவர் பொழிஞ்சிருக்காராம். அந்த இறை ஆவியை பொழிந்திருக்கிறனால எல்லா வேலைகளிலும் அவர் நேர்த்தியா இருக்கிறார். இப்போ நீங்க வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், படிக்கிறவங்களா இருக்கலாம், ஏன் வீட்டு வேலை செய்யறவங்களா கூட இருக்கலாம், நம்ம ஒரு ஹவுஸ் மேக்கரா கூட இருக்கலாம், ஒரு ஹோம் மேக்கரா கூட இருக்கலாம். என்னவா இருந்தாலும் நமக்கு ஞானம் தேவை. அந்த ஞானம் இல்லைன்னா அந்த வீட்டை கட்டவே முடியாது. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிப்பாங்க, அந்த காசை எப்படி சேமிக்கணும்னு தெரியாது, ஏன்னா அவங்கள்ட்ட ஞானம் இல்லை. சிலவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நாலேஜ்டு பர்சனாக இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க, தோத்து போயிடுவாங்க. காரணம் ஞானம் இல்லை. அந்த ஞானத்தின் ஊற்று யாருன்னா அந்த தூய ஆவியானவர் தான். அப்போ அந்த தூய ஆவியானவர் இருந்தால் இதை பண்ணு, இதை பண்ணாத அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அந்த தேற்றரவாளர் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்னா கன்சோலேட் பண்ணுறது, நம்ம மனசை ஆறுதல் படுத்துறது, ஆற்றுப்படுத்துறது. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் வெர்ஷனில் என்ன கொடுத்துருக்குன்னா ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடியவராக இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறது, அடுத்த கட்ட முடிவு என்ன எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற டைமு இந்த தூய ஆவியானவர் தான் என்ன செய்வாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஆவியானவரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கதை நடந்த ஒரு சம்பவம். ஒரு பையன் இருந்தான், அவன் ட்ரக்கிங் போவான். அவன் ஒரு மலைக்கு ட்ரக்கிங் போகிறான். அது ஒரு பனிமலை. அந்த பனிமலையில் பயங்கரமான ஒரு புயல் அடிக்குது. புயலில் அவன் மாட்டிக்கிறான். ஒரு கம்பியில் அவன் அந்த பாறையை கிளைம் பண்ணுற அந்த ஹூக்கை வச்சு அவன் போட்டிருக்கான். அவன் ஒரு ஹூக்கில் தொங்கிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஒன்றுமே தெரியாது, ஏன்னா மிஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு தெரியும் தானே, மலையில் ஏறும்போது மிஸ்ட் இருக்கும், அவனுக்கு ஒன்றும் தெரியலை. அப்போ அவன் ரொம்ப ப்ரேயருக்குள்ளே இருக்கிற ஒரு பையன். அவன் சொல்கிறான், ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ப்ரேயர் பண்ணுறான், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்குது, இந்த கயிறை வெட்டி விடு, இந்த கயிறை அறுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குது. ஆனால் அவன் அதை செய்யலை. செய்யலை. ஏன்னா அவன் பயப்படுறான், என்ன ஆண்டவரே, நான் ஒரு மலையில் தொங்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னென்னா கயிறை வெட்டி விட சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சத்தமும் நின்று போயிடுது. அடுத்த நாள் அவன் அந்த புயலுடைய தாக்கத்தில் அந்த குளிரில் அவன் இறந்து போயிடுறான். அடுத்த நாள் ரெஸ்கியூ டீம் வராங்க, அவனை பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும் பொழுது அவன் தரைக்கும் அவன் தொங்கிக்கிட்டு இருந்த இடத்துக்கும் 2 அடி தான். அதனால தான் ஆண்டவர்
கயிறை வெட்டி விடுன்னு சொல்கிறாங்க. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய குரலை கேட்டாலும் உலக பிரகாரமாக இது நடக்குமா, இதை என் பலத்தில் நான் சாதிச்சிருவேன், இதுக்கு இப்படி ஒரு ரூட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கே நம்ம கிளாஸ் எடுப்போம். அதனால தான் நம்ம அநேக இடங்களில் தோற்று போயிடும். அப்போ தூய ஆவியானவர் இருந்தால் அக்யூரேட்டாக, அதை தான் சொல்லுவாங்க டிசெண்டிங் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க, தேர்ந்து தெளிகிற ஆவியானவர். அதை எதை எப்படி பண்ணணும், அந்த டிசெண்டிங் ஸ்பிரிட் வேணும். ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்ப்போம், அவங்க முகத்தோற்றம் ரொம்ப நல்லாயிருக்கும், நாக்கை வளைச்சி பேசுவாங்க, உனக்கு என்ன அப்படி, உன்னை நான் அப்படி பார்த்துக்கிறேன் இப்படி பார்த்துக்கிறேமா, நம்ம ஏமாந்து விழுந்துருவோம். ஏன் ஈவன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கூட நான் ஸ்பிரிச்சுவலாக இருக்கேன், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அவங்க தான் நம்மளுக்கு குழி பறிக்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாரையும் இனம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு டிசெண்டிங் ஸ்பிரிட் வேணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த தூய ஆவியானவர் நமக்காக தர முடியும். சரியா? அடுத்தது பாருங்க, எசேக்கியேல் 36:27, என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், என் நியமங்களை கடைபிடிக்கவும் நீதி நெறிகளை கவனமாக செயல்படுத்தவும் செய்வேன். இந்த வேதத்தில் அநேக கற்பனைகள் இருக்குது. இப்படி பண்ணால் இப்படி நடக்கும், இப்படி பண்ணால் இப்படி நடக்கும்னு ஒரு ரூல்ஸ் பண்ணி வச்சுருக்கிறார். இப்போ நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸிமம் 10th வரைக்குமாவது படிக்காதவங்க இந்த உலகத்தில் இப்போதைக்கு இருந்திருக்க மாட்டோம். அப்போ அதில் பார்த்திங்கன்னா ஒரு கணக்குக்கு கூட நமக்கு இதுக்கு ஒரு ஸ்டெப்பு அதுக்கு ஒரு ஸ்டெப், அது முடிச்சாதான் நமக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரையறுத்து வச்சுருக்காங்க. அதுபோல் தேவனுடைய விண்ணக வீட்டுக்கு போகிறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. அது மாதிரி இந்த உலகத்தில் சில விஷயங்களை நம்ம டேக்கிள் பண்ணி நம்ம அதை அச்சீவ் பண்ணுறதுக்கும் வேதத்தில் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. அப்போ அந்த நியமங்களையும் அந்த நீதி நெறிகளையும் கடைபிடிக்கணும்னா நமக்கு ஹோலி ஸ்பிரிட் நமக்கு கண்டிப்பாக தேவை. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய புலம்புவோம், எனக்கு ரொம்ப ஹார்ட் லெசன் கொடுக்குறாரு, இந்த மனுஷன் ஏன் என்னை அவமானப்படுத்தியிருக்கணும், இந்த மனுஷன் ஏன் என்னை அவமானப்படுத்தியிருக்கணும், எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்காம எனக்கு சொல்லியிருந்திருக்கலாம், என்னால் ஓவர் கம் பண்ண முடியல, இந்த அவமானத்தை என்னால் மேற்கொள்ள முடியல, நான் பட்டது தானே, நான் இழந்தது தானே, இப்படியெல்லாம் நம்ம பேசுவோம், புலம்புறவங்களையும் கேட்டிருப்போம். ஆனால் தேவன் ரொம்ப அருமையாக சொல்கிறார் பாருங்க, நீதிமொழி 1:23, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்குள் தெரிவிப்பேன். அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நம்ம வரும்போது தான் அவர் தூய ஆவியானவரே நமக்கு தருவாராம். அப்புறம் தான் நம்ம வார்த்தையை நமக்குள்ளே வைப்பாராம். வார்த்தை இருந்தால் தானே வாழ்வு. அவர் சொல்றாரு, அதாவது நானே வழியும் உண்மையும் சத்தியமும் சொல்றாரு. அந்த வாழ்வு தரும் வார்த்தை நமக்குள்ள இருந்தால் தானே நம்மளால பலனளிக்க முடியும். அப்போ நம்ம அந்த வாழ்வு தரும் வார்த்தை நமக்குள்ள தங்குறதுக்கும் தூய ஆவியானவர் நமக்குள்ள தங்குறதுக்கும் இந்த சிருஷ்டிப்பு, இந்த கண்டிக்கப்படுதல் கண்டிப்பா தேவை. நம்ம கிட்ட குறைகள் இருக்கும் கண்டிப்பா. எனி ப்ராப்ளம் என்னோட லைஃப்ல இப்போ கடந்து வந்த பாதைகளில் மிக கடினமான பாதை. இந்த ஊழியத்தை தொடங்கும் போதும் ரொம்ப சொஃபாஸ்டிகேட்டட் லைஃப்ல இந்த ஊழியத்தை நான் தொடங்கலை. கடினமான ட்ரீட்மெண்ட். ஆனால் நான் அதை எல்லா பிளேமையும் என் மேலே தான் போட்டுக்கிட்டேன். இந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு எதுக்காகனா, எனக்கு தேவன் ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்குறாரு, அதை நான் தெரிந்து கொள்ளணும், நான் ஆண்டவர்கிட்ட போகணும். இப்பவும் நான் அதைத்தான் சொல்கிறேன், ஐ ஆம் ட்ரையிங் டு பி பெஸ்ட் அண்ட் பெட்டர். அப்படி தான் நம்ம எப்போவுமே தேவனிடத்தில் நெருங்கி போகிறவங்களா இருக்கணும். இன்னும் பாருங்க, ஏசாயா 51:21 சொல்றாரு பாருங்க, இந்த வார்த்தையும் இந்த தூய ஆவியானவரும் நமக்குள்ள நிலைத்திருந்தா என்ன நடக்கும்னா, வழி மரபினர் வழி தலைமுறையினர் இன்றும் என்று நீங்கி விடாமல் இருக்கும். உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்கும், இல்லை ஊழியக்காரங்க வழியா பேசியிருப்பாங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா, நிலைத்து இருக்கணும்னா இந்த ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றாங்க. மேலும் இந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நீங்கள் உங்களுக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிற அவரை துக்கப்படுத்தாதீங்க. இந்த உடல் தான் அவர் தங்கி வாழக்கூடிய ஆலயம். நம்ம கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லை கோயில் இல்லாத ஊர்களில் கூட குடியிருக்கிறவங்க இருக்கலாம். ஆனால் நம்மளோட உடல் தான் மிகப்பெரிய கோவில். அந்த கோவிலை நம்ம அடிக்கிற காரியத்தை செய்யக்கூடாது. கண்களின் இச்சை, கைகளால் செய்த பாவம், அந்தரங்க பாவம், இவை அனைத்தையும் களைந்து விட்டு நம்ம உடலை தூய ஆவியானவர் தங்கி வாழக்கூடிய ஆலயமாக பாதுகாக்கணும். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடிய தேற்றரவாளர் தடைகளை உடைத்து, பொருளாதார தடை,
தேவைகளை சந்திக்கிறதற்கு என்னென்ன தடையிலாம் இருக்க எல்லாவற்றையும் உடைத்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அந்த தூய ஆவியானவரை வாஞ்சிப்போம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.